ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வானவர் நண்பர்கள் இன்றைக்கி சிக்கன் ரைஸ் செய்கிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறோம். அடுத்தது வாழை வச்சுக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினீங்கன்னா தான் நம்ம முட்டை பசல வேறு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் காயட்டுமேனு நம்ம இதெல்லாம் பாருங்க. நமக்கு தேவையான பொருள் முட்டைக்கோசு, குடமிளகாய் இருக்குல்ல, குடமிளகாய், ஒரு கேரட்டு தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். என்ன விட்டுலாம் பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் நமக்கு முட்டைங்க. முட்டை வந்து இப்போ நம்ம எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு செய்யணும்னு பார்த்துட்டு 3 பேர்த்துக்குலாம் 3 முட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ 3 முட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். 3 பேர்த்துக்கு செய்கிறோம். முட்டை ஊற்றும் போது நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா முட்டை சீக்கிரம் வெந்துடும், அதெல்லாம் பிரியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து திரியாக வர அளவுக்கு கொஞ்ச நேரம் கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம முட்டை வறுத்தா திரியாக இருக்குமோ அது மாதிரி நம்ம வர வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 1 மினிட் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். 2 minutes later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம பாருங்கள் இப்படி திரியாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை நம்ம சேர்த்துக்கலாம். தேவைக்கிறத நம்ம எவ்வளோ காரம் சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்தப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கிங்க. பச்சை மிளகா கொஞ்சம் வந்து நல்லா வணங்கினா தான் அது ஃபுல்லாக காரம் நல்லா இறங்கும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க கேரட்டு, முட்டைக்கோசு, குடமிளகாய் 3ஐயும் ஒட்டுக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா கலரிட்டுக்குங்க. ஆயில் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்தால் ஆயில் லைட்டாக விட்டுக்குங்க. ரொம்ப ட்ரையாக இருந்தால் அடிப்பிடிக்கும். நம்ம வந்து இப்போ நம்ம தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து இது எல்லாமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்குற வரைக்கும் விடுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் பூண்டு லைட்டாக சேர்த்துக்கிங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு தேவையான சில்லி சிக்கனை சேர்த்துக்கலாம். சில்லி சிக்கன் சேர்த்து நல்லா கலர் வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா சில்லி சிக்கன் ஏற்கனவே வெந்திருக்கு, நம்ம ஓவர் குக் பண்ண வேண்டாம். 2 minutes later. இப்போ வந்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கிறோம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், சில்லியே ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் வந்துடும், நல்லா இருக்கும். வாசமும் பாருங்கள் நமக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கறி மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் நமக்கு மிளகுத்தூள், தேவைங்கிற அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிளகுத்தூள்னால் நான் ஒரு வாசம் வரும். அந்த வாசம் மிளகுடி வாசம் போகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இல்லைன்னா ஓவர் குக் ஆகிடும், அடி பிடிச்சிக்கும். இதை வந்து நம்ம போட்டு அது ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் இறங்கணும். ஒரே இடத்துல இருந்தால் அப்போ நம்ம சாப்பிடும்போது உப்பு ஒரே இடத்துல இருந்தால் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், நமக்கு எல்லாம் நல்லா ரெட் கலரில் வந்துருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சாதத்தை எடுத்துக்கிறோம். சாதத்தை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கிளறி விட்டுக்க மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கலாம். கட்டியாக இருந்தால் நம்ம கடைசியில் ஒரே இடத்துல வெள்ளை சாப்பாடு இருக்கும். இப்படி இல்லை அப்படின்னா எல்லா சாப்பாடும் போட்டு உங்களால் முடிஞ்சாலும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. Two minutes later. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கிளறி விட்டாச்சு. தேவைங்கிற அளவு நம்ம காரம் போட்டுக்கிறோம் தான் நீங்கள் வேணும்னா மிளகுத்தூள் போட்டுக்கலாம்.
அடுத்து வந்து சோயா சாஸ் நமக்கு தேவைன்னா ஒருத்தங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் நாங்கள் வந்து சோயா சாஸ் ஊற்றலை. தேவைன்னா நீங்கள் வாங்கி ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இப்போ தட்டில் சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். வேற லெவலுங்க, செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நான் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.